எம் சர்வீஸ் மூலமாக இன்ஹோம் கால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எம் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எம் சர்வீஸில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒர்க் ஆர்டர்ஸ் காட்டும். அதில் இந்த மை ஒர்க் ஆர்டர் பின்னில் போனீங்கன்னா நம்மளோட பெண்டிங் ஒர்க் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி காட்டும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆர்டரை காட்டும். இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆர்டருக்குள்ளே போனால் கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி வரும். ஒன்ஸ் இந்த டீட்டெயில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அது கீழே பாருங்கள் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமருடைய வெல்கம் கோடு வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வெல்கம் கோடு வந்து கஸ்டமருடைய ஆர்எம்என் நம்பருக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு வேளை வரலன்னா நீங்கள் ரீசன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வெல்கம் கோடை இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு வெல்கம் கோடு போடுறேன். என்டர் வெல்கம் கோடுன்ற இடத்துல அந்த 6 டிஜிட் கோடை வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு வெல்கம் கோடை கீழே பாருங்கள் வேலிடேட் வெல்கம் கோட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணனா வெல்கம் கோடு வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த மாதிரி வரும். ஒன்ஸ் இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷெட்யூலில் இருக்கிறத ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்து இன் ப்ராக்ரஸ்னு மாற்றணும். இந்த மாதிரி அது கீழேயே வரும். ஒர்க் ஆர்டர் ஸ்டேட்டஸை இன் ப்ராக்ரஸ்னு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம மேலே போய் ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணணும். ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து கீழே வந்ததுக்கப்புறமேட்டு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த இடத்துல பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம 2 முக்கியமான சீரியல் நம்பர் தரும். ஒன்று வந்து டிஜிகார்ட் நம்பர், இன்னொன்று வந்து அந்த டிஜிகாம்ப் நம்பர். ஃபஸ்ட்டில் இருக்கிற பாக்ஸ், அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டிஎஸ்கே சீரியல் நம்பரில் எதுவும் போட வேண்டாம், அது ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் டிஜிகார்ட் நம்பர் மட்டும் போடணும். டிஜிகாம்ப் நம்பர்ன்ற அந்த செட்டாக பாக்ஸ் நம்பரை கரெக்டாக போடணும். சரிங்களா? இது பாக்ஸ்க்கு பின்னாடியே இருக்கும் டிஜிகாம்ப் நம்பர். ஓகேவா? இதை ஒன்ஸ் போட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்திங்கன்னா அது இந்த மாதிரி ஓகே கொடுத்திங்கன்னா பாக்ஸு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இன்ஹோம் கால் அப்படின்ற பேஜ் வரும். இந்த மாதிரி வரும். ஸோ ஆர்எம்என் நம்பர் ஆல்ரெடி ஆர்எம்என் நம்பர் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆர்எம்என் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கால் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா சக்ஸஸ்னு இந்த மாதிரி வரும். டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு கம்பல்சரி கால் வரும். ஒருவேளை கஸ்டமருக்கு கால் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கால் வரும் 1 or 2 மினிட்ஸில். வந்துடுச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஒருவேளை கால் வரலை அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கால் வந்துச்சா இல்லையான்றது அந்த கால் ஸ்டேட்டஸ்னு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில், அதை செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் கஸ்டமருக்கு இந்த ரெக்வஸ்ட் கால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த இன்ஹோம் கால் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெக்னீஷியன் கஸ்டமர்கிட்ட ஒரு வார்த்தை, அவர் வீட்டில் இருக்கும் போது தான் அது பண்ணுறாரு. ஸோ டெக்னீஷியன் வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். சார், உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து கால் வரும், 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் அதை எடுத்து பேசணும் அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லுவோன்னா ரீசார்ஜ் டீட்டெயில், கஸ்டமரோட சேனல், பேக்கேஜ் டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. இதை வந்து கஸ்டமர் எடுத்து ஒரு 2-3 நிமிஷம் பேசணும். இதுதான் வந்து இந்த இன்ஹோம் கால். ஒருவேளை கஸ்டமருக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டெக்னீஷியன் வீட்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போது கால் டைம் முடிய போகுது. ஒருவேளை கஸ்டமருக்கு கால் வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கால் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கால் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே இது ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கிற மாதிரி என்ன டிவின்னு கேட்கும். டிவி செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சேனல் 100 வச்சுட்டு தான் QR கோடு ஸ்கேன் பண்ணணும். சேனல் 100 டிவியில் வச்சுட்டு சிக்னல் டெஸ்ட் பேஜில் வந்துட்டு ரிமோட்டில் ப்ளூ கலர் பட்டன் அழுத்தினீங்கன்னா இப்போ பாருங்கள், டிவியில் வந்து QR கோடு ஓப்பன் ஆகும். அந்த QR கோடை தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து இருக்கிற ஸ்டெப்லாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறது தான். சிம்பிளாக இப்போ நான் ஓகே கொடுக்க போகிறேன். இந்த ஓகே அப்படின்ற அந்த ஆப்ஷன் நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னென்னலாம் நம்ம செக்லிஸ்ட், அதாவது என்னென்னலாம் நம்ம இதுக்கு மேலே பண்ணணுன்றதை காட்டும். அதாவது டெமோ கொடுக்கணும் கஸ்டமருக்கு, முக்கியமாக லைவ் டிவி, முக்கியமாக டாட்டா ப்ளே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு அவங்க ஆர்எம்என் நம்பர் லாகின் பண்ணி லைவ் டிவி போட்டு காட்டணும். கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சிக்னல் குவாலிட்டி, ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நான் ஒவ்வொன்றா டிக் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுதான் லைவ் டிவி, சிக்னல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் செக் பண்ணுறது. இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து சர்வீஸ் கோடு கேட்கும். நீங்கள் ஒரு ரிப்பேர் போயிருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாலேஷன், அதாவது ஒரு ரீலொகேஷன் போயிருக்கீங்க, ரிப்பேர் போயிருக்கீங்கன்னா சர்வீஸ் கோட் போடணும். இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டியது இருக்காது. பட் போடுறதா இருந்தால் நீங்கள் ஜென்ரேட் சர்வீஸ் கோடு கொடுத்துட்டு கஸ்டமருக்கு போடலாம். சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும், சர்வீஸ் கோடு போட்டுட்டு ரொம்ப முக்கியமாக வந்து கீழே இருக்கிற அந்த ரீசன் கோடு, ரெசல்யூஷன் கோடு போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த இடத்துல. ரீசன் கோடில் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சர்வீஸ் கோடை போட்டுக்கிறேன். சர்வீஸ் கோட் போட்டாச்சு. ரீசன் கோடை நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ட்ராப் டவுன் வரும்.
இருங்க நான் செலக்ட் பண்ணுறேன். எஸ், இந்த மாதிரி ட்ராப் டவுன் இதில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ரீசன் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் RG59 ODU இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு இதை தான் பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஒரு 3 கேள்வி கேட்கும். கஸ்டமர் வீட்டில் எத்தனை டிவி இருக்குது? 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2ன்னு கொடுங்க. ஓல்டு இதுக்கு முன்னாடி என்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணாங்க, கேபிளா ஏர்டெலா, அதை கொடுங்க. கஸ்டமர் வீட்டில் ப்ராட்பேண்ட் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா அப்ளிகபிள் கொடுங்க, இல்லைனா நன் கொடுங்க. இந்த மாதிரி நான் இப்போ இல்லாததுனால நன் கொடுக்குறேன். சரிங்களா? இதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் டைப் கேட்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 10 மீட்டர் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை தொடுங்க, ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன். 10 மீட்டருக்கு மேலே கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 10 மீட்டருக்குள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன். இதுக்கு அப்புறமேட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். கஸ்டமருடைய நேமு, அவருடைய ஃபோன் நம்பரை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு கஸ்டமரோட சைன் மட்டும் இந்த பிளாங்காக இருக்கிற இந்த பேஜில் ஜஸ்ட் மேலே அது எழுதினாலே சைன் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சப்மிட் ஃபார் கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தா போதும், ஒர்க் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் எம் சர்வீஸில் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர். சரிங்களா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ASM's ட்ரைனர்ஸை கூப்பிடுங்க. நன்றி.